அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். போன பாடத்தில் இது நடத்தணும், ஆனால் புக்கு பேஜை திருப்ப மறந்துட்டேன். 9வது பாயிண்ட்டு, அத்த நகுனுகு லி கைரி லரூரத்தின். நகுனுகுனா கணக்கிறது, லி கைரினா அன்றி, லரூரத்தின்னா நிர்பந்தம். நிர்பந்தமன்றி கணைப்பது. நிர்பந்தமன்றி கணைத்தால் தொழுகை முறிந்துவிடும். 10வது, தஅவ்வுஹு தஅஃபுஃபு. தஅவ்வுஹு தஅஃபுஃபு அப்படின்னா கொட்டா விடுறப்ப வருதில்ல வாயில் சவுண்டு, அதுபோல் சவுண்டுகளை உண்டு பண்ணுவது. வல் அனீன் முனகுவது. அவு அல்லது புகாவு அழுவது. பி சவுத்தின் சப்தத்தை கொண்டு. சவுத்தின சப்தம், ஆலினா உயர்ந்த சப்தத்தை கொண்டு சவுண்டு விடுவது. ஆ ஊன்னு சவுண்டு போடுறது, அல்லாட்டி முனவுறது, அல்லாட்டி அழுவுறது. இதெல்லாம் சவுண்டாக செஞ்சால் அவங்களுடைய தொழுகை முறிந்துவிடும். இதாலம் யக்குன் ஆகாவிட்டால், குல்லு அனைத்தும், ஹாதா இது அனைத்தும். எது அனைத்தும்? தவ்வுஹு தஃபுஃபு அனீனு புகாவு. இது அனைத்தும் ஆகாவிட்டால், மின் அசியத்தில்லாஹி அல்லாவுடைய பயத்தின் காரணத்தினால். மின்னுக்கு காரணம், ஹசியத்தினா பயம், அல்லாவுடைய பயத்தின் காரணத்தால் ஆகாவிட்டால், அல்லது பி சபபி மரலின் ஃபீஹி. சபப்னா காரணம், மரல்னா நோய், ஃபீஹி அவனிடத்திலே இருக்கக்கூடிய நோயின் காரணத்தினால் இது அனைத்தும் ஆகாவிட்டால் அவனுடைய தொழுகை முறிந்துவிடும். அல்லாவுடைய பயத்தினாலோ அழுதாலோ சப்தம் விட்டாலோ இந்த மாதிரி சவுண்டு விட்டாலோ அப்போ தொழுகை முறியாது. உலக காரணத்தை நினச்சி, அல்லாவுடைய காரணம் இல்லாமல் வேறு காரணத்தை நினச்சி இது போல் சப்தம் விட்டான் அப்படின்னம்னா அவங்களுடைய தொழுகை முறிந்துவிடும். அடுத்து 11வது, ஜவாலு அக்லிஹி அவனுடைய அறிவு நீங்குவது. ஜவால்னா நீங்குவது, அக்லினா அவனுடைய அறிவு நீங்குவது. பில் இகுமா மயக்கத்தை கொண்டு, அவு ஜுனூன் பைத்தியம் பிடித்தலை கொண்டு அவனுடைய அறிவு நீங்கினால் அவனுடைய தொழுகை முறிந்துவிடும். பைத்தியம் பிடிச்சிருச்சு, தொழுகையில் மயக்கம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க தொழுகை முடிஞ்சிடும். 12, துலு சம்ஸ். துலுவுனா உதயமாகிறது, சம்ஸ்னா சூரியன் உதயமாகுவது. அஸ்னா இடையில், சலாத்தில் ஃபஜ்ரு தொழுகைக்கு இடையில் சூரியன் உதயமாகுவது. ஃபஜ்ர் தொழுதுகிட்டே இருக்கிறப்ப சூரியன் உதயமாகிடுச்சுன்னா அவங்களுடைய தொழுகை முடிந்துவிடும். 13, அல் கிராத்து ஓதுவது. மினல் முஸ்ஹஃபிலிருந்து ஓதுவது. அப்போ இதுக்கு வேறாச்சும் வார்த்தை சேர்க்கணும், இல்லை அப்படின்னா அந்த மின்னுக்கு விட்டும்னு அர்த்தம் வச்சுக்கணும். குர்ஆனை விட்டும் வேறு எதாவது ஓதுவது அப்படி வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டோன்னா தான் தொழ முடியும். ஏன்னா அந்த முஸ்ஹஃப்னா குர்ஆனை விட்டும் ஓதுவதுன்னா என்ன? குர்ஆனை விட்டும் வேறு எதையாவது, குர்ஆனில் உள்ள அர்த்தத்தை தவிர வேறு எதையாவது ஓதுனா அவங்களுடைய தொழுகை முறிந்துவிடும். 14, அல்லஹுக்கு சிரிப்பது. அஸ்னா இடையில், சலாத்தி தொழுகைக்கு இடையில் சிரிப்பது. பிஸ் சவுத்தி சப்தத்தை கொண்டு. அப்போ அதிகமான சப்தத்தை எழுப்பி தொழுகைக்கு நடுவில் சிரித்தோம்னா அவங்களுடைய தொழுகை முறிந்துவிடும். 15, ஐஎஸ்பிக்க முந்துவது. முக்குத்ததி பின்னால் இமாமை பின்பற்றி தொழுகிற அவன். முக்ததினா பின்னால் நின்று தொழுபவன். முந்துவது. இமாமஹு அவனுடைய இமாமை முந்திவிடுவது. அதாய் ருக்குனி தொழுகையுடைய செயல்களிலே. ருக்குனுக்கு செயல்னு இந்த இடத்துல வச்சுக்கலாம். தொழுகையுடைய செயல் என்ன? நிற்கிறது, சஜ்தா செய்கிறது, ருக்கு செய்கிறது, ஓதுறது, இதெல்லாம் தொழுகையுடைய செயல்கள். அதான் ருக்குனுகள். தொழுகையுடைய ருக்குன்களிலே தொழுகையுடைய ருக்குனை நிறைவேற்றுவதில், நிறைவேற்றுவது. தொழுகையுடைய ருக்குனை நிறைவேற்றுவதிலே அவனுடைய இமாமை அவன் முந்தி விடுவது. அப்போ தொழுகையில் இமாம் ருக்கு போகிறதுக்கு முன்னாடி இவன் ருக்கு போயிடுறது, அவர் சஜிதா போகிறதுக்கு முன்னாடி இவன் சஜிதாவுக்கு போயிடுறது, இந்த மாதிரி யாராவது செஞ்சால் அவங்களோட தொழுகை முறிந்துவிடும். கண் ரக கபுல் இமாமிஹி அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க. அவன் ருக்கு செய்வதை போல, கபுல் இமாமுக்கு முன்னாலே ருக்கு செய்வதை போல.
மாலம் எஸ்ஸில் அடையாத காலமெல்லாம் மஹு அவனுடன் இமாம் இல ருக்குவுக்கு. அப்போ இமாம் ருக்குவுக்கு போகாமல் இவன் முன்னாடியே ருக்குவுக்கு போயிட்டான் அப்படின்னா அவனுடைய தொழுகை முறிந்துவிடும். மாலம் எஸ்ஸில் அடையாத காலமெல்லாம் மஹு அவனுடன் அந்த முன்னாடி ருக்குவுக்கு போகிறானே அவனுடைய இமாம் அடையாத காலமெல்லாம் இல்லை ருக்குவை அடையாத காலமெல்லாம். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இமாம் ருக்குவுக்கு போகல, இவன் ருக்குவுக்கு போயிட்டான், இவன் ருக்குவில் இருக்கிறான், இமாம் அப்போ போய் ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்னா ஓகே. ஒருவேளை இவன் ருக்குவில் இருக்கிறப்ப இமாம் கூட ஜாயின் பண்ணி இவன் ருக்குவுக்கு போகல, இவன் எந்திரிச்சிட்டான் ருக்குவில் இருந்து அப்படின்னா அவனுடைய தொழுகை முறிந்துவிடும். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இமாமை முந்தி காரியங்களை செய்வது, தொழுகையுடைய காரியங்களை செய்வது. இமாம் சஜிதா போகிறதுக்குள்ள இவன் சஜிதாவுக்கு போய் எந்திரிச்சிட்டான், அதுக்கப்புறம் தான் இமாம் போகிறாரு அப்படின்னா அந்த நேரத்தை இவனோட தொழுகை முறிந்துவிடும். இன்னும் வேறு உதாரணம் சொல்கிறதா இருந்தால் இவன் ருக்குவுக்கு போயிட்டான், ருக்குவில் போயிட்டு எந்திரிச்சிட்டான், அப்போ தான் இமாம் ருக்குவுக்கே போகிறாரு, அப்போ இவனுடைய தொழுகை முறிந்துவிடும். ஓகேவா? அப்போ இமாமை விட்டு முந்தி செய்தால் அவனுடைய தொழுகை முறிந்துவிடும். ஒருவேளை கொஞ்சம் லைட்டாக ருக்குவுக்கு போயிட்டான், டக்குன்னு இமாம் ருக்குவுக்கு போயிட்டாருன்னா முடியாது. இமாம் ருக்கு ஜாயின் பண்ணுறதுக்குள்ளே இவன் ருக்குவை முடித்தாதான் இவனுடைய தொழுகை முறியும். தத்ரீபாத் பயிற்சி. நக்தஸ்ஃபில் இஜாபா பதில்களை கண்டுபிடிப்போம். உக்குத்து எழுது அசரத்தன் 10 எழுது மேல் மக்ரூஹாத்தி மக்ரூகளிலிருந்து 10 எழுது சலாத்தி தொழுகையுடைய மக்ரூகளிலிருந்து 10 எழுது 12. உக்குத்து எழுது அசரத்தை 10 எழுது மின் முஃப்சிதாத்தி சலாத்தி தொழுகையை முறிப்பவைகளில் 10 எழுது. முஃப்சிதாத்துனா முறிப்பவைகள். 3. மாஹுவ அமலு அது என்ன அமல் கசீரா அதிகமான அமல் என்ன, அல்லது எந்த அதிகமான அமல் எனில் இஃப்சிது முறிக்குமே சலாத்தை அவருடைய தொழுகையை முறிக்குமே அந்த 10 அமல்களை எழுது. தொழுகை முறிக்கக்கூடிய 10 செயல்களை எழுது அப்படிங்கிறாரு. 4வது மா ஹுக்குமு சலாத்தி தொழுகையுடைய சட்டம் என்ன, ஃபி சௌபின் ஆடையிலே, ஃபீஹி அந்த ஆடையிலே இருக்குமே, ஃபி லமீர் சௌபில் செய்யணும், அந்த ஆடையிலே இருக்குமே, தசாவிரு உருவங்கள், லிதுருஹின் உயிர் உடையதற்கு சொந்தமான உருவங்கள் அந்த ஆடையில் இருக்குமே, அந்த ஆடையில் தொழுவதை பற்றி மார்க்க சட்டம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. பையனு நாம் விவரிப்போம் மசாலத்தை பின்வரக்கூடிய மசாலாவை. ரத்த சலாம் சொல்லுவது, ரத்த சலாமுக்கு பதில் சொல்வது, அஸ்னா சலாத்தி தொழுகைக்கு இடையில் சலாமுக்கு பதில் சொல்வது, பில் இசாரா சைகையை கொண்டு, இசாரா அப்படின்னா சைகை காட்டுவாங்கள்ல அது, அலாமன் ஒருவன் மீது, சல்லம சலாம் சொன்னானே, அலைஹி அவன் மீது சலாம் சொன்னானே, அந்த ஒருவன் மீது இசாரா அந்த சைகையை கொண்டு சலாமுக்கு பதில் சொன்னால் தொழுகை முறியுமா முறியாதா அப்படின்னு கேட்குறாரு. பாடத்தை கவனிச்சுன்னா அவனுக்கு பதில் தெரிஞ்சிடும். 12. வசல இலா ஜோஃபி அடைந்தால் அவனுடைய வயிற்றை அடைந்தால் செய்யும் ஏதாவது காண அதை ஆகியிருக்குமே மல்லக்கன் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடியதாக மாட்டிக்கொண்டிருக்கக்கூடியதாக பி அஸ்னானிகி அவனுடைய பல்லிலே, அஸ்னான்னா பல்லு, மல்லிக்குன்னா பல்லில் மாட்டியிருக்கிறது. அப்போ அவனுடைய பல்லிலே ஏதாவது மாட்டி இருந்து அது வயிற்றுள்ளா இருக்க போனால் அவனுடைய தொழுகை முறியுமா முறியாதா அப்படின்னு கேட்குறாரு. 3. பக்கா அழுதான் அஸ்னா சலாத்தி தொழுகை கடையில் அழுதாள், பி சவுத்தின் ஆளின் உயர்ந்த சப்தத்தை கொண்டு தொழுகைக்கிடையே அடைந்த தொழுகை உயர்ந்த சப்தத்தை கொண்டு தொழுகைக்கு இடையிலே அழுதால் அவனுடைய தொழுகை முறியுமா முறியாதா. அதை பற்றின சட்டம் என்ன, மார்க்கம் என்ன சொல்லுது, கிதாபுகாரர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத தெளிவுபடுத்து. இன்னும் பையனும் தெளிவுபடுத்து தலைப்பில் படித்தோம்ல, தெளிவுபடுத்து. நகுத்தாறு தேர்ந்தெடுப்போம், சகியானதை தேர்ந்தெடுப்போம், ஒன்று சகிகள் ஆத்திகை சரியானதை தேர்ந்தெடுப்போம், தவறானதை சரிப்படுத்துவோம். 1வது யுக்ரஹு மக்ரூஹாக்கப்படும், இல்திஃபாத்து திரும்புவது, பிஐனிகி அவன் கண்ணை கொண்டு திரும்புவது மக்ரூஹு, மின் கைரி தகுவில் மின் கைரி அன்றி தகுவி திருப்புவது அன்றி, வஜ்ஹின் அவனுடைய முகத்தை திருப்புவது அன்றி அவனுடைய கண்ணை திருப்புவது மக்ரூஹுன்னு சொல்கிறாரு. இது சரியா தப்பா கிதாபை பார்த்துக்கு. 12. இதா வசல அடைந்தால் இலா ஜோஃபிகி அவனுடைய வயிற்றை அடைந்தால் செய்யும் ஏதாவது
பி கதிரி ஹிம்சா கொண்டைக்கல்லை ஒரு கொண்டைக்கல்லை அளவுடைய ஏதாவது அவனுடைய வயிற்றிலே நுழைந்தால் தப்சுது ஃபசாத் ஆகிவிடும் சலாத்துகு அவனுடைய தொழுகை முறிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா தப்பா? கிதாப் பார்த்து பதில் எழுது. 3 இக்குரஹு லஹுக்கு சிரிப்பது மக்ரூ ஆகும். அஸ்னா இடையில் சலாத்தை தொழுகைக்கு இடையில் சிரிப்பது மக்ரூ ஆகும். பிசௌத்தின் சப்தத்தை எழுப்பி வேகமான சப்தத்தை எழுப்பி தொழுகைக்கு இடையில் சிரிப்பது மக்ரூ ஆகும். தப்பா ரைட்டா அப்படின்னு பார்த்துக்கு. அது அடுத்த பாடம் இன்ஷா அல்லாஹ். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.